விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் தங்களுக்கு ஆதரவளிப்பதாக நியூஸ் 18 கேண்டிட் வித் கேண்டிடேட் நேர்காணலில் தாவேக்க வேட்பாளர் மதியழகன் குறிப்பிட்டுள்ளார். உங்களோட பிரச்சார உத்தி எப்படி இருக்குது? நீங்க போற இடத்துல வரவேற்பு எப்படி இருக்குங்க? பிரச்சார உத்தி பாத்தீங்கன்னா நம்ம வீடு டோர் டோரா போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம முதல் முறையா நிக்கிறனால மற்ற வேட்பாளர்கள் மாதிரி மற்ற கட்சி வேட்பாளர் வண்டியில போய் ஒரு பக்கம் நின்று கூப்பிட்டு பேசிட்டு போறதில்ல. ஒவ்வொரு வீட்டுக்கும் டோர் டோரா போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீட்லயும் எங்க நிர்வாகிகள் இருக்காங்க, எங்க தோழர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க வர சொல்றாங்க. வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. வரவேற்பு நல்லா இருக்கு. மக்கள் முகம் புன்னகையோட மலர் போட்டு ஆரத்தி எடுத்து வரவேற்று இருக்காங்க. இப்ப குறிப்பாக அந்த ஒரு துயர சம்பவத்துல நீங்க முதல் ஒரு 21 நாள் சிறையில் இருந்தீங்க. அந்த இதை உங்களிடம் மக்களிடம் அத ஒரு அனுதாபங்கள் இருக்குதா, இல்ல உங்கள்ட்ட வரவேற்பு எப்படி இருக்கு, அவங்க எப்படி பாக்குறாங்க? அதாவது இது அனுதாபங்கிறத விட அவங்க அந்த துயர சம்பவம் கொண்டு எங்க குடும்பம், அந்த குடும்பத்துல ஒருத்தர் தான் நான் போயிட்டு இருக்கேன். இப்போ இறந்த 41 பேர் எங்க குடும்பம், எங்க தலைவரை பார்க்க வந்தவங்க எங்க கூட இந்த மாதிரி நின்னவங்க இறந்துருக்காங்க. இதுல ஒருத்தவங்க இல்லைன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோமே தவிர அனுதாபம் கிடையாது. அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் நிற்கிறேன்னு எங்களை பார்க்குறாங்க, அப்படிதான் வரவேற்கிறாங்க. திமுக அதிமுகவை எதிர்த்து ஒரு புதிய கட்சி நீங்க இப்ப கரூர் தொகுதியில் நிற்கிறீங்க. அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு பூராமே ஒரு மாற்றம் வேணும். ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி ரெண்டுமே இப்போ என்னன்னா நாங்கள் மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் வந்துடக்கூடாது. இப்போ இங்கே இருக்க நிர்வாகிகளுக்கு எவ்வளோ மிரட்டல்கள், எவ்வளோ உருட்டல்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு சின்ன வேலை பார்க்க முடியல, போய் மிரட்டுறாங்க, வீடை காலி பண்ண சொல்றாங்க, அவசரம் சொல்லி இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வேலை செய்யற வரைக்கும் அவங்க நல்லவங்க. அவங்க அடுத்தவங்களுக்கு வேலை செய்யற போட்டாங்கன்னா அவங்க அடிமை. நீ எங்கிட்ட தான் இருக்கணும், வேற பக்கம் அடிமை மாதிரி பாக்குறாங்க. இதுக்கு தான் இந்த மாற்றம். சரி, இப்ப பாதிக்கப்பட்டாங்க உயிரிழந்தவர்கள் மற்றும் காயம்பட்டவர்கள் அவங்க வீட்டுக்கு எல்லாம் போறீங்களா? அவங்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? அவங்க மனநிலை இன்னும் மாறிடுச்சா? ஆக்சுவலா அனைவரு வீட்டுக்கு நான் போக முடியாத சூழ்நிலை இருந்தேன். அதனால வளர்க்கிறதுனால இப்ப நான் பிரச்சாரத்துக்கு போகும்போது போறேன். அந்த வீட்டுல ஐயோ உங்களை வரவேற்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தா கூப்பிடுறாங்க. நாங்கள் எங்க குடும்பம் தானே, உட்காந்து பேசிட்டு வரோம், எல்லாம் பண்ணிட்டு வரோம். நல்லா என்னை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம வரணும், எங்க உயிர் போயிருக்கு, அதுக்காக தலைவர் வரணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. தவிர அவங்க எல்லாருமே தலைவரை வரணும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கரூர்ல எனக்கு மட்டுமே 1 லட்சம் வாக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு வாக்கு பதிவாகுதோ 1 லட்சம் வாக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு. குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசம்.